Hi friends, welcome to veenscookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி கஸ்டர்ட் பவுடர் அல்வா எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தறலாம். பொதுவாவே அல்வா செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த அல்வா செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. 15ல இருந்து 20 நிமிஷத்துல சூப்பரான பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லான அல்வா ரெடி ஆயிடும். தீபாவளினாலே விதவிதமான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லயே ரெடி பண்ணுவோம். அதனால இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஸ்வீட்ஸா ரெடி பண்ணும்போது டைமும் அதிகமா ஆகாது, அதே சமயம் டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும், பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். தீபாவளிக்கு மட்டும் இல்லாம சட்டுன்னு ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையா இருந்ததுன்னா இந்த அல்வாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே ஒரு பவுல் அல்லனா பிளேட்ல ஃபுல்லா நெய் தடவி எடுத்துக்கணும். அப்பதான் அல்வா ரெடியான உடனே பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நெய் தடவுனீங்கன்னா டீமோல்டு செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ், பாதாம், பிஸ்தா எதுவா இருந்தாலும் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி அங்கங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு சன்ஃபிளவர் சீடும் மிலன் சீடும் யூஸ் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு இந்த சீட்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அல்வாவோட இந்த சீட்ஸும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். இப்படி செய்யறதுனால அல்வாவை டீமோல்டு செய்யும் போது, அதாவது அல்வா செட் ஆனதுக்கு அப்புறமா வேற ஒரு பிளேட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அல்வா செட் பண்ணி வைக்கிறதுக்கான பவுல் ரெடி பண்ணியாச்சு. இப்ப கஸ்டர்ட் பவுடர் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வெனிலா ஃபிளேவர்ல உள்ள கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கிறேன். அதனால கலர் சேர்க்காமலேயே உங்களுக்கு எல்லோ கலர்ல அல்வா கிடைக்கும். எந்த கப்ல நீங்க கஸ்டர்ட் பவுடரை அளக்குறீங்களோ அதே கப் அளவுக்கு நீங்க எல்லா இன்கிரீடியன்ஸும் நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான அல்வா பதம் கிடைக்கும். இந்த கஸ்டர்ட் பவுடர்ல 1 கப் தண்ணி ஊத்தி கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 1/2 கப் தண்ணி ஊத்தி கட்டி எதுவும் இல்லாம கரைச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கட்டி எதுவும் இல்லாம மிக்ஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். கஸ்டர்ட் பவுடரை 1/2 கப் தண்ணியில நல்லா கரைச்சாச்சு. இப்ப மீதி இருக்கக்கூடிய 1/2 கப் தண்ணியும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு மாதிரி நல்லா கெட்டியா இல்லாம இந்த மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சில நம்ம ரெடி பண்ணிக்கணும். அல்வா செய்யறதுக்கான மிக்ஸர் ரெடி பண்ணியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 கப் சுகர் எடுத்துக்கலாம். எந்த கப்ல கஸ்டர்ட் பவுடர் அளந்தோமோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். 2 கப் சுகரோட 2 கப் தண்ணி சேர்த்து ஹை ஃபிளேம்ல சூடு பண்ணணும். இந்த அல்வா செய்யறதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை, சுகர் கரைஞ்சா மட்டும் போதும். இந்த அல்வா கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 1/4 கப் சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்ப ஸ்வீட் கரெக்டா இருக்கும். சுகர் நல்லா கரைஞ்சதும் 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால சுகர் ஆறுனதுக்கு அப்புறமா கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கும், அதாவது கட்டி ஆகாம இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிடணும். சிம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சுகர் சிரப்ல சேர்க்க ஆரம்பிக்கணும். கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை ஃபுல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ண ஆரம்பிக்கணும். கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே, அதாவது 2 நிமிஷத்துல உங்களுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும். 2ல இருந்து 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி குட்டி குட்டியா ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே செட் ஆயிடும், அதாவது கட்டியாக ஆரம்பிச்சிடும். குட்டி குட்டியா ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆன 10 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்ல ஷைனிங்கா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். 1 கப் கஸ்டர்ட் பவுடருக்கு 1/2 கப் நெய் கரெக்டா இருக்கும். 1/2 கப் நெய்யும் ஃபுல்லா சேர்க்காம 2 டேபிள் ஸ்பூனா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை நல்லா சிம்ல வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்த 3 நிமிஷத்திலேயே நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். எல்லா நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்டேஜ்ல நெய்யெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அல்வா பேன்ல ஒட்டாம வரும், அது வரைக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட நெய் சேர்த்த 6ல இருந்து 7 நிமிஷத்திலேயே உங்களுக்கு அல்வா ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ஸ்பூனால மிக்ஸ் பண்ணும்போது பேன்ல ஒட்டாம சுத்திக்கிட்டே வரணும், இதான் கரெக்டான அல்வா பதம். இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அதோட சின்ன சின்னதா நீல வாக்குல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த பிஸ்தா, இதை 2யும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லான கஸ்டர்ட் பவுடர் அல்வா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வாவை ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நார்மலா இருக்கிற அல்வாவோட இந்த அல்வாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவும் ரொம்பவும் டிஃப்ரெண்டான டேஸ்டாவும் இருக்கும். இப்ப நம்ம நெய் தடவி வச்சிருந்த பவுல்ல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியா இருந்ததுன்னா இந்த மாதிரி வழுகி விழணும். ஆல்ரெடி பவுல்ல நெய் தடவி வச்சிருக்கிறதுனால
ரெடி ஆனதும் டைரக்டாவே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மேலால நல்லா ஸ்மூத் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு பீஸ் பண்ணும்போது நல்ல ஷேப்பா வரும். நல்லா ஸ்மூத் பண்ணியாச்சு. இதுக்கு மேல கொஞ்சமா நட்ஸ் சேர்த்தோம்னா பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். அதனால சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த பிஸ்தாவை இதோட சேர்த்துக்க போறேன். நான் எடுத்திருந்த 1 கப் கஸ்டர்ட் பவுடர் அளவுக்கு 15ல இருந்து 20 பீஸ் அல்வா உங்களுக்கு கிடைக்கும். இது பீஸ் அல்வா மாதிரி தான் இருக்கும். இந்த அல்வா செய்யறதுக்கு உங்களுக்கு மொத்தமாவே 15ல இருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். நட்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்ல செட் பண்ண வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துல வெளியில வச்சாலே உங்களுக்கு செட் ஆயிடும். ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த கஸ்டர்ட் பவுடர் அல்வா 1.5 மணி நேரம் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுல்ல எல்லாம் ஒட்டாம நல்லா சூப்பராகவே டீமோல்ட் ஆயிடுச்சு. சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டா பீஸ் பண்ண வரும். ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் அல்வா பார்க்கவே ரொம்ப சூப்பரா ஜெல்லி மாதிரி நல்ல சாஃப்டாவே வந்திருக்கு. கஸ்டர்ட் பவுடர் வச்சு செஞ்சிருக்கிறதுனால இதோட டேஸ்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த கஸ்டர்ட் பவுடர் அல்வாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்லயும் எழுதுங்க. நம்மளோட சேனல்ல தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரிங் முறுக்கு, இன்ஸ்டன்ட் மில்க் பேடாலாம் நான் ஆல்ரெடி அப்லோட் செஞ்சிருக்கிறேன். அதோட லிங்க் நான் ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா மறக்காம இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்யூ.